எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சரண்டர் படத்தின் திரை விமர்சனம். சரண்டர் படத்தில் மன்சூர் அலிகான், லால், முனிஷ்காந்த், சுஜித், பாடலி குமார், அருள் டி சங்கர், ரம்யா ராமகிருஷ்ணன், சுந்தரேசன், டனிஷா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கணபதி. இது கொஞ்சம் வித்தியாசமான கதை. அதாவது இதுவரையிலும் தமிழ் சினிமாவில் என்னை அறிந்தவரை இந்த கதை வந்ததில்லை. ஏன்னா ஆரம்பத்தில் மன்சூர் அலிகான் அவர் ஒரு நடிகராகவே நடிச்சிருக்கார். தேர்தல் வரப்போகுது. தேர்தல் சமயத்தில் தனியார் யாரும் லைசன்ஸுடன் துப்பாக்கி வைத்திருந்தாலும் அதை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகு வாங்கிடலாம். இது சட்ட விதி. அந்த அடிப்படையில் திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் தன்னிடம் லைசன்ஸ் வாங்கிய துப்பாக்கி போலீஸ் நிலையத்தில் போய் அதை கொடுக்குறார். கொடுத்துக்கிட்டு அவர் போய்விடுகிறார். திடீரென்று அந்த துப்பாக்கி காணாமல் போய்விடுகிறது. அந்த பழி ஒரு போலீஸ் ஏட்டு மீது விழுகிறது. அந்த போலீஸ் ஏட்டு இன்னொரு இடத்துல வசமாக மாட்டிக்கிறார். அவர் படுகிற சோதனைகள், வேதனைகள், துயரங்கள் எல்லாத்தையும் இந்த கதை சொல்லுது. அந்த துப்பாக்கி கிடைத்ததா என்பது கிளைமாக்ஸில் தடாலடியாக இவரா போயும் இவரா அப்படி என்று கேட்கிற சூழ்நிலையில் நம்மை அதிரடியாக அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார் இயக்குனர். படம் பரபரன்னு போகுது. இது மலையாளத்திலும் தமிழிலும் ஒரே நேரத்தில் வெளிவந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேர் மலையாள நடிகர்கள் தான் நடித்திருக்கிறார்கள். எப்போவுமே மலையாள நடிகர்கள் ஓவர் ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கமுக்கமாக நடிப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த படத்தில் எல்லாருமே நன்றாக நடித்திருக்கிறார்கள். லால் சிறப்பாக நடித்திருக்கிறார். இந்த ஏட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காட்சியிலே வந்தாலும் மன்சூர் அலிகான் தன்னுடைய முத்திரையை பதிக்க தவறவில்லை. இடையில கொஞ்சம் தொய்வு விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கதை பரபரப்பாக போகிறதுனால அந்த தொய்வு கூட நமக்கு தெரியாது. என்ன நமக்கு தெரியாத முகங்கள், மலையாள முகங்கள் வந்து போகிறதுனால கொஞ்சம் அக்கடா என்று இருக்கிறது. மற்றபடி படம் பார்க்கக்கூடிய படம். இப்போ வந்த படங்களில் வித்தியாசமான படம் என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும். புதிய விஷயங்களை, புதுமை விரும்பிகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனவே தியேட்டரில் போய் சரண்டர் படத்தை பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரே நேரத்தில் அக்யூஸ்ட் என்று ஒரு படமும், சரண்டர் என்று படமும், 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. சரண்டர் படம் இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் சரண்டர் படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.